பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆகிபத்தில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, தற்சமயம் அத்தியாயம் 101 சூரத்து அல் காரியா. அதன் பொருள் என்னவென்றால் திடுக்கிடச் செய்தல் என்பதாகும். இதிலே 11 வசனங்கள் இங்கே அல்லாஹ் நமக்கு அறிவிக்கின்றான். அந்த அந்த விஷயத்தில் அங்கே என்ன நமக்கு கூறுகிறான் என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். அதுபோலவே இன்னொரு ஜில்சால் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அதையும் இன்ஷா அல்லாஹ் நான் விரைவில் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இதையெல்லாம் நீங்கள் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இத்தகைய விவரங்கள், இந்த உயர்ந்த உண்மைகள் அடங்கிய குரானிலே இருக்கின்றன என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குரானை உள்ளத்திலே குடியேற்றும் நிகழ்ச்சி. இங்கே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் காரியா மல் காரியா வமா அத்ராக மல் காரியா யௌம யகூனு நாஸ் ஹல் ஃபராஷில் மப்சூத் வ தகூனு ஜிபால் கல் யஹ்னில் மன்ஃபூஷ் ஃப அம்மா மன் சகுலத் மவாசீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா வ அம்மா மன் ஹஃபத் மவாசீனுஹு ஆவியா வமா அதுராக மாஹியா நாருன் ஹாமியா என்று அல்லாஹ் இங்கே கூறுகிறார். இதனுடைய ஒவ்வொரு வசனத்தின் பொருளையும் நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது அல் காரியா, இறுதி நாளின் அமலினால் இதயங்களை திடுக்கிடச் செய்தும் நிகழ்ச்சியாக அல்லாஹ் இங்கே கூறுகிறார். திடுக்கிடச் செய்தும் நிகழ்ச்சி என்றால் என்ன? மல்காரியா, திடுக்கிடச் செய்தும் நிகழ்ச்சி என்னவென்று உமக்கு அது அறிவித்தது. அந்நாளில் மனிதர்கள் பரத்தப்பட்ட ஈசல்களை போன்று ஆகிவிடுவார்கள். மனிதர்கள் இங்கும் அங்கும் ஓடுவார்கள். என்ன ஆகிவிட்டது, என்ன நேர்ந்தது இந்த பூமிக்கு, ஏன் இப்படி மனிதர்களாம் திடுக்கிறார்கள் என்று திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி கண்டிப்பாக நடைபெறும். ஒரு முறை சுனாமி எங்கள் ஊரிலே சுனாமி வந்த கையோடு பின்னொரு நாள் மீண்டும் சுனாமி வரும் என்று அறிவிப்பு வந்தவுடன் பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு சென்றவர்கள் எல்லாம் விடுமுறை விடப்பட்டு ஓடி வந்து விட்டார்கள். எங்கள் ஊரிலே உள்ளவர்கள் இங்கும் அங்குமாக வேறு ஒரு ஊருக்கு சென்றுவிடும். ஏனென்றால் சுனாமி வந்து கொண்டே இருக்கிறது என்ற ஒரு செய்தியை ஒளிபரப்பினார்கள். அப்படி அந்த சமயத்தில் நாம் வண்டி கூட ஓட்டிக்கொண்டு தெருவில் வீதிகளில் செல்ல முடியவில்லை. அந்த சமயத்தில் மிகவும் சிரமப்பட்டு மக்கள் இப்படியும் இந்த மலை அல்லாஹ் இங்கே கூறுவானே, யோம யகூனு நாஸ் கல் ஃபராஷில் மப்சூஸ் என்று கூறின அந்நாள் மனிதர்கள் பரத்தப்பட்ட ஈசல்களை போன்று ஆகிவிடுவார்கள் என்பதால் அதை நம் கண்ணால் நாம் பார்த்தோம். மேலும் மலைகள் கொட்டப்பட்ட பஞ்சு போன்று ஆகிவிடுமாம். இந்த மலைகள் மிகவும் உறுதியானவையாக இருக்கிறது. அதை வெட்டி எடுக்கிறார்கள், அது வேறு விஷயம். ஆனாலும் அந்த நிகழ்ச்சியின் போது மலைகள் பஞ்சு போல் பறக்குமாம். அப்படி ஒரு நிலை வரும் என்பதை அல்லாஹ் இங்கே முன்கூட்டியே தெரிவிக்கிறார். எனவே எவருடைய எடைகள் நன்மையான எடைகள் கணக்கிறதோ அப்படி எடைகள் கணக்கப்படும் போது அவர் திருப்தியான வாழ்க்கையில் இருப்பார். அவருக்கு இங்கே இந்த மறுமைக்காக அவரும் அந்த அங்கே போகும் பொழுது இறந்தவர்களும் சரி, அன்றுதான் மறுமை நாள் ஏற்படும். எல்லாமே நம்ம அங்கே அல்லாஹ்வின் முன்னிலையில் நாம் நிறுத்தப்படுவோம். அவர்களுக்கு மிகவும் திருப்தியான வாழ்க்கை இருக்கும். மேலும் எவருடைய நன்மையின் எடை இலேசாகி பாவ எடை கணத்து விடுகிறதோ, பாவம் அதிகரிக்க நமது பாவ எடை கூடிவிடும். அந்த எடை கூடியவர்களுக்கு அவன் தங்குமிடும் ஹாவியா என்பதாகும் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஹாவியா என்றால் இன்னும் ஹாவியாவே ஆகி அது உனக்கு என்னவென்று அறிவித்தது எது? அதுதான் கடுமையாக சூடேற்றப்பட்ட நரக நெருப்பாகும். எனவே நமக்கு இந்த நிகழ்ச்சி கேட்கும் பொழுது நமக்கு என்ன செய்ய வேண்டும்? பயம் ஏற்பட வேண்டும். நமது எடை கூட வேண்டும். என்ன எடை கூட வேண்டும்? நன்மையின் எடை கூற வேண்டும். மாறாக பாவத்தின் எடை கூடிக்கொண்டே சென்றால் ஹாவியா என்ற நரக நெருப்பில் நாம் வீசப்படுவோம். எனவே இவைகளை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த குரானிலே கூறப்பட்ட உண்மையான நிகழ்ச்சிகளை நம் மனதில் பதிவு வைத்தால்தான் நமக்கு ஒரு அச்சம் வரும். அங்கே சென்று விடக்கூடாது. இன்று இறந்தவர்கள் எல்லாம் கபூரில் இருந்தாலும் மீண்டும் எழுப்பப்படுவார்கள். ஏனென்றால் அந்த பூமி தன் உள்ளே உள்ளவைகளெல்லாம் வெளிக்கொணரும். அப்போது மலைகள் பஞ்சு போல் பறக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் என்பதை விஞ்ஞானிகள் பின்னாளிலே கூறுவார்கள். ஏனென்றால் முரண்பாடுகள் சிறிதும் இல்லாததுதான் இந்த உண்மை உள்ளடக்கிய குரான். எனவே குரானை நாம் என்ன செய்ய வேண்டும்? குரானில் உண்மையான செய்திகளை நாம்
கேலிக்குரியதாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. எனவே மறுமை நெருங்கிக் கொண்டு வருகிறது. எனவே அதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். நமது நன்மையின் எடையை அதிகரிக்க வேண்டும். தீயவைகள் எடையை குறைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த செய்திகளை உற்றார் உறவினர் குடும்பத்தினர் அனைவரும் பகிருங்கள் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.